பாரதி ராஜாவுடைய பிறந்தநாளான இன்னைக்கு சென்ற 13ஆம் தேதி வைரமுத்துடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுச்சு. அன்னைக்கு பாரதி ராஜா வைரமுத்துவை வாழ்த்தி பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில வழக்காடு மன்றங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கக்கூடிய விஷயங்களையும் பகிர்ந்திருந்தார். தற்போது பாரதி ராஜாவின் பேச்சை பார்க்கலாம். அழியாமல் காக்கும் பெருங்கொண்ட வேலையை ஒரே உழவனை போல் பதறாமல் செய்து கொண்டே இருக்கும் படைப்பு கலை அது விளைவுகள் பற்றி கவலைப்படாது. இருள் இருந்தால் தானே ஒளி வராமல் போய்விடுமா? அதுவரை காத்திருக்க வேண்டியதான் எத்தனை காலமோ. ஒளி வரும்போதுதான் நான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா என சிசி இருந்தால் போதும். புதுமைப்பித்தன் முன்மொழிந்ததை வைரமுத்து எனும் நான் வழிமொழிகிறேன். ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். கவிஞனே, உன்னளவுக்கு எனக்கு புறமை இல்லை. தமிழ் படித்தவன் அல்ல. இருந்தாலும் என் அறிவுக்கு பட்டதை சொல்லுகிறேன். காலகாலம் ஊழி உள்ளவரை, நிலம் நீர் தமிழ் இலக்கியம் உள்ளவரை உன் படைப்புகள் பேசப்படும். உன் ஆத்தாள் அப்பன், நான் தான் சொல்லுவேன், நீங்க தான் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண அறிமுகப்படுத்தியவன் என்பது ஒரு செய்தி, அவ்வளவுதான். உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் எப்படி வெளியே வந்து உலகுக்கு புதுவாகிட்டே உங்க அப்பன் ஆத்தாளுக்கு நீ உரிமை இல்லை என்று சொல்லுவதற்கு, அதுபோல் படைத்தவனுக்கு நான் அறிமுகப்படுத்தியவனுக்கு உரிமை இல்லை. நீ உனக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் என்பது வேறு. விதை வீரியமெல்லாம் வில்லை என்றால் எப்படியடா முளைத்திருக்கும்? எல்லா விதையும் முளைச்சிருமா? எல்லாத்தையும் விதைச்சிட முடியுமா? விதை வீரியமுள்ள விதை நீ அழுத்தமாக சுயம்புவாக வெளியே வந்திருக்கிறாய். பாரதி ராஜா என்னும் விதைத்தான். ஆனால் பாறைகளை முட்டி மோதி இந்த மண்ணை கிளறி தன்னைத்தானே உயர்ப்பித்து மேலே வந்து விருட்சமாக நிற்கிறாய். அது நீ சுயம். உன் சுயமுக்கு முடிவு கிடையாது. உன் வரலாறு தமிழ் இலக்கியத்தில் பேசப்படும். ஐயா நீதியரசருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன்னா என்ன மாதிரி பாமரனுக்கு இதெல்லாம் சொல்லி ஆகணும். ஒரு முறை இத்தாஜி காலத்தில் மீட்டிங்கில் ஐயா உட்கார்ந்துருந்தாரு, நீதியரசர்னு ஒரு 2 பேர். நான் சொன்னேன், இந்த வழக்காடு மன்றங்கள்லாம் தமிழில் இருந்தால் நல்லது. ஏன்னா எனக்கு புரியல. அந்த நிகழ்ச்சியை சொன்னேன். கையில் காசு இல்லாத காலத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சு சென்னையில். பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன். வச்சிருக்கிற 4 நாள் இதில் 10 காசுக்கு டீ குடிக்கணும், 10 காசு டிக்கெட்டு, 5 கிலோ சிகரெட்டு. இது அவ்வளோதான் இருக்கு. ஜெமினிலேருந்து தேனாம்பேட்டை இறங்குனேன். அந்த கதையை அவருக்கு சொல்லியிருக்கேன். போய் இறங்கும்போது கொடுத்தேன், டிக்கெட் கழிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் முடியாமல் அவன் 20 காசு கழிச்சு விட்டான். என்னையா 20 காசு கழிச்சுட்டேன்? நான் 10 NP. அவனுக்கு கோவம் வச்சு, என்ன 10 NP இருக்குது, ஏன் நீ அவன் தமிழில் சொல்லக்கூடாதோ? ஐயோ, தமிழ் தான் நீ சொல்லிய டிக்கெட், அது கூட இங்கிலீஷ் தானே. யாரு விட்டாத்தான் என்ன சொல்லிட்டான். பொம்பளையெல்லாம் சுற்றி நிற்கிது, நான் வேறு பிடிச்சி போயிட்டு. இதில் வேறு அமெரிக்கன் லைப்ரரியில் ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து இந்த கிழிஞ்ச ட்ரௌசருக்கு அதை மறைச்சிக்கிறதுன்னு புக் எடுப்பேன். ஏன்னா இதை பிடிச்சி படித்து போகிறான் அதை அப்படி காட்டி. அது அந்த புக்கு அமெரிக்கன் லைப்ரரியில் அப்போ எல்லாம் மெம்பர்ஷிப் ஃப்ரீ. போனால் சொல்லாதே அது வீடு அப்படின்னு. நம்ம ஊருக்காரன் நம்ம எப்படி இருப்போம்? சொன்னால் என்ன செய்வேன்? சொல்லாத இல்லை, சொன்னால் என்ன செய்வேன்? அடையே இன்னொரு தடவை சொன்ன என்னையா செய்யும்? சொல்லி பாருன்ட்டு அவன் சொல்லிட்டான். மட்டி அடிச்சிட்டேன். கட் பண்ணா மிஷின் எல்லாம் பையெல்லாம் கீழே உதவி போட்டான். மிஷின் அடிச்சு டபுள் மிஷின் கொடுத்து போயிடுச்சு. பாண்டி பஜார் போய் போலீஸ் எல்லாரும் இறங்குறவங்க கத்துறான். பேசஞ்சர்ஸ் அங்கே போய் நிறுத்தினா எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் என் கூட வந்தார். நீ போலீஸ் ஸ்டேஷன் நான் வரேன்ட்டேன். போலீஸ் சுருக்கமாக சொல்லிடு. போலீஸ் ஸ்டேஷன் போய் இறக்கி விட்டான். ஏற்கனவே நிறைய கேஸ் இதே மாதிரி கண்டிப்பாக. அந்த இன்ஸ்பெக்டர் கூட, ஏன் சார் எங்களோட எல்லாம் ரொம்ப சும்மா நீங்கள் இருக்கு அப்புறம் இறக்கி விடணும், சும்மா கைப்பட ஒன்று எழுதுங்க, இந்த மாதிரி வந்தால் இப்படி அடித்து விட்டாங்க அப்படின்னு போடாதீங்க, தற்காப்புக்கு கையை வச்சு அப்படியானா புரிய தற்காப்பு எழுதிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு வாங்கி கிழிச்சு போட்டேன்னா என்னை பாதுகாப்பு ஜீப்லேயே இறக்கி விட்டாங்க. மறுநாள் போனேன். 2 நாள் கழிச்சு அப்போ ஒரு திடீர் பிள்ளையார் தோன்றி மேற்கு மாம்பலத்தில் இவர் போய் அதை கண்டம் பண்ணோன்னு இவர் இடத்த மாற்றிட்டாங்க. நான் போனேன், அவர் மாறி போயிட்டார் சார்.
ஐயோ சொன்னாலும் விட்டேன். 3 மாதம் கழிச்சு எனக்கு சம்மன் வருது. நான் மறந்துட்டேன். ஒழுங்கான அட்ரஸ் வேறு கொடுத்துருந்தேன். இந்த கங்கை அவர்கிட்ட ஊர் வந்து 10 ரூபா மணியாடு வாங்கி வைக்கிறான்னு என் 10 ரூபா மணியாடு வாங்குறதுக்கு போல இதை வாங்கி வச்சா வந்துருச்சு. உள்ள ரூபா வச்சிருக்காங்களோன்னு நான் கழிச்சு பார்த்தேன். இன்னும் அப்படி இருக்கு. சரி, நம்ம பராசக்தி பார்த்தவங்க ஒன்று இன்னைக்கு கோர்ட்டில் போய் வாதாடி நான் உள்ள போனேன். சேதப்பட்ட கூப்பிட்டாங்க. அப்படி வெராண்டாவில் இருந்தான். 2-3 கேஸ் ஒன்று 11 மணிக்கு கூப்பிட்டான். பேரை வச்சு உள்ளே போனேன். அவங்க என்ன பேசுகிறாரு இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. மாஜிஸ்ட்ரேட் ஐ ஃபீல் கில்ட்டியாக ஐயா நான் உடனே ஐயா நடந்த விஷயம் என்னவென்றால் அன்றைய தினம் காலை பொழுது என்னென்ன போலீஸ் எடுத்து போய் உட்கார கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி அவ்வளோதான். என்ன பேசினாங்கன்னே தெரியல. இங்கிலீஷ் புரியல. இல்லை நான் ஒரு பாமரன், எனக்கு புரிஞ்சிருந்தேன். ஐயான்னா அந்த விளக்கம் சொல்லுவதற்கு டைம் இல்லைன்னா அவங்க ரூல்ஸ். அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் என்னை உட்கார வச்சு ஒரு எனக்கே தெரியாத ஒரு வக்கீலை கூப்பிட்டு வந்து இளையராஜா வாஸ்து காசு ஒரு 25 ரூபா கொடுத்து ஒரு வக்கீலை பிடிச்சி அவன் யாருன்னே தெரியாது. இவரை தெரியும்னு ஒரு கையெழுத்து போட்டு எழுதி வெளியே விடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாமரைகள்லாம் தமிழ் மட்டுமே தெரிந்தவன் என்ன செய்வோம். அதனால் வழக்காடு மன்றங்களில் எளிய மகனுக்கு புரியும்படியாக தமிழ் வேணும். என் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது தெரியாமல் நீங்கள்லாம் படித்த பெரிய மக்கள் இந்த ஃப்ளைட்டில் போகும்போது மலேசியாவில் தமிழில் சொல்லுவான், சிங்கப்பூரில் தமிழில் சொல்லுவான். நான் எங்கள் அப்பா ஆத்தாலும் இந்த ஃப்ளைட்டை ஏற்றுறான். அவன் ஏறி உட்காந்து நீ பேசுறது அப்படி புரியும். எங்கள் அப்பா ஆத்தாலும் சும்மா மெட்ராஸில் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லுவோம். அவன் உட்காந்து சொல்லணும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும். இங்கேருந்து பிறப்படும் போதாவது தமிழில் சொல்லு, ஆந்திராவில் பிறப்படும் போது தெலுங்கில் சொல்லு, மற்ற ஹிந்தி வச்சுக்கோ. அந்தந்த மாநிலங்களை கிராஸ் பண்ணும்போது அந்தந்த மாநில மொழிகளிலே ஏன் இருக்கக்கூடாது என்பதை தயவு செய்து நீங்கள் நன்றி.